ஆஸ் யூஷுவல் டெய்லி யூஸிங் சென்டென்சஸ். அதில் நம்ம பார்க்க போகிற சென்டென்சஸ் என்னென்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த நம்ம சொல்லும் போது அவள் கொடுத்து வச்சுவோம்ப்பா, சே என்னம்மா இருக்கான் பாரு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த கொடுத்து வச்சவன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? லக்கி யூ அப்படின்னு சொல்லலாம். நீ ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்கிறது தான். கொடுத்து வச்சவங்க, நீ கொடுத்து வச்சவ அப்படின்னு சொல்கிறத லக்கி யூ. டைம் முடிஞ்சுது, எக்ஸாம் ஹாலில் டீச்சர்ஸ்லாம் சொல்லும் போது டைம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லுவோம்? டைம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறத டைம்ஸ் அப், டைம்ஸ் அப் அப்படின்னு சொல்லுவோம். டைம்ஸ் அப்னா என்ன? டைம் முடிஞ்சுது, டைம் இஸ் அப், டைம்ஸ் அப். ஸோ டைம் இஸ் அப் அப்படின்னு சொல்லலாம், டைம்ஸ் அப் அப்படின்னு சொல்லலாம். கால் பண்ண மறக்காத அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம்? கால் பண்ண மறக்காத. மறக்காத அப்படிங்கிறத இது வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ டோன்ட், நாட் யூஸ் பண்ணி சொல்லுவோம். கால் பண்ண மறக்காத அப்படிங்கிறத டோன்ட் ஃபர்கெட் டு கால் அப்படின்னு சொல்கிறது. 2 ஃப்ரெண்ட்ஸு இல்லை 2 பேர் யாராச்சும் பேசிக்கிறாங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்கும்போது தயிர் சாப்பாடு இல்லை சம்திங் சொல்லிவிட்டு இங்கேயும் அதே தான் அப்படின்னு சொல்கிறத தான் சேம் ஹியர் அப்படின்னு சொல்வோம். சேம் ஹியர் அப்படின்னா இங்கேயும் அதே தான் அப்படின்ற மீனிங். நானும் அப்படி தான் நினைக்கிறேன். இது எப்படி சொல்லலாம்? நானும் அப்படி தான் நினைக்கிறேன், எனக்கும் சரியாக தெரியல, பட் நானும் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? நானும் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறத ஐ ஹோப் ஸோ அப்படின்னு சொல்லலாம். இதுவே எனக்கு தெரியல, பட் ஆனால் நானும் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத ஐ டோன்ட் நோ பட் ஐ ஹோப் ஸோ அப்படின்னு சொல்கிறது. ஐ டோன்ட் நோ பட் ஐ ஹோப் ஸோ, எனக்கு தெரியல ஆனாலும் நான் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஐ டோன்ட் நோ பட் ஐ ஹோப் ஸோ. முன்னாடிக்கு இப்போ பரவாயில்ல. ஒருத்தவங்க ரொம்ப ஃபீவரில் இருக்காங்க, இல்லை உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது முன்னாடி விட இப்போ பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கு, முன்னாடி விட இப்போது ஃபீவர் குறைஞ்சிருச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதை தான் மச் பெட்டர். மச் பெட்டர் நவ். மச் பெட்டர் நவ்னா என்ன? இப்போது பரவாயில்ல. எப்படி இருக்குது அப்படின்னா மச் பெட்டர், பரவாயில்ல, எதுவும் முன்னாடி விட நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் மச் பெட்டர் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் ஓகேயா, இல்லை இன்னும் எதாவது சேஞ்ச் பண்ணணுமா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கொஷின் கேட்போம் இல்லையா? ஒருத்தர்கிட்ட ஏதாச்சும் டெல்லாக இருக்காங்க, இல்லை வந்து முன்னாடி விட இப்போ நல்லா பேசுகிறதில்ல அப்படின்னா உனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத வாட்ஸ் ராங் வித் யூ, வாட்ஸ் ராங் வித் யூ, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறது தான் வாட்ஸ் ராங் வித் யூ அப்படின்னு சொல்கிறது. ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாச்சும் சோகத்தில் இருக்கும்போது என்னாச்சு, ஏன் இப்படி டல்லாக இருக்கே அப்படின்னு, ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு மாதிரி சலிச்சுக்கிட்டு சொல்லுவாங்க இல்லையா? அதை தான் ஃபர்கெட் இட், ஃபர்கெட் இட் அப்படின்னு சொல்கிறது. ஒன்றும் இல்லை விடு அப்படிங்கிறத ஃபர்கெட் இட், அதை மறந்துடு, அதை பற்றி பேசாத, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறது. நீ ரொம்ப புத்திசாலின்னு நினப்பா. ஒருத்தவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, யாராச்சும் இருக்காங்க, ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, பட் ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நினச்சிக்குவாங்க. நம்ம அவங்கக்கிட்ட ஏன்னா புத்திசாலின்னு நினப்பா அப்படின்னு சொல்கிறத டு யூ திங்க் யூ ஆர் ஸோ ஸ்மார்ட், டு யூ திங்க் யூ ஆர் ஸோ ஸ்மார்ட் அப்படின்னு சொல்வோம். நம்ம சேனலில் டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் ஒரு சீரியஸாகவே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், போய் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு எந்த சென்டென்ஸ் வேணும், இல்லை நீங்கள் ஆஃபீஸில் பேசும்போது இது எப்படி பேசுகிறதுன்னு தெரியல, அந்த மாதிரி இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.